இப்போ நம்ம கேசரி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, கேசரி, அதுக்கப்புறமா ஆனியன் பஜ்ஜி, அப்புறம் நல்ல மசாலா டீ வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் லைவாக வந்து போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கல்யாண வீடுகளில் கொடுக்கக்கூடிய கேசரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி டீ கடைங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக அந்த பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பஜ்ஜியாக இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பக்கோடாவோட டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த கடைங்களெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது மாவு அதிகமாக நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் கேசரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மசாலா டீயுமே உங்களுக்கு லைவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த லைவும் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.